ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு நியூ கேமர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் பெட்ராக் எடிஷனுக்கு பெஸ்ட்டு ஷேடர்ஸும் ரிசோர்ஸ் பேக்கரும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 68% ஆஃப் பீப்புள் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஏன் நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, சரி வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷேடர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிளாக்ஸோட கலரும் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மேகம் வந்து ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட எப்படி சொல்ல, இந்த பிளாக்கை கிளிக் பண்ணும்போது பிளாக் கலரில் வரும்ல அவுட்லைன், அதாவது இந்த பிளாக்ஸ் அவுட்லைனாக ஒன்று நினைக்கிறீங்க. இந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் வரும். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நம்ம நைட்டு பார்த்தீங்கன்னா மேகம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ஷேடர்ஸ் வேணும்னா கவலைப்படாதீங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஃபஸ்ட் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து இப்படி தான் இந்த மேகம் இருக்கும். இந்த ஷேடர்ஸ் வந்து உங்களோட கிராஃபிக்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் நார்மல் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நான் பார்க்கும்போது. மிச்சம் எல்லாம் கிளாஸும் நார்மல் தான். நம்மளோட 5th பிளேஸில் இருக்கிற மாடு வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா குயிக் கேமரா. அதாவது நம்மளோட கேமராங்கில் கொஞ்சம் வேகமாக, நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வேகமாக இது பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் அது எனேபிள் டு ஓவர்லேன்ற செட்டிங்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராவாக இமோஜுமே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வேகமாக மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எந்த கேமரா ஆங்கிள் வேணுமோ அதுக்கேற்ற மாரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெக்கார்டிங் அப்படி என்ன பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா வெர்ஷனுக்குமே சப்போர்ட் ஆகும். நீங்கள் அதனால் கவலைப்பட தேவையில்ல. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக கேமரா ஆங்கிளை சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறமே இன்னொன்று இருக்குது. அப்புறமே நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களோட கேம் மோட்ஸை நீங்கள் மாற்றிக்க முடியும். அதுவும் நீங்கள் அச்சீவ்மெண்ட் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தா மாற்றலாம், இல்லைனா மாற்ற முடியாது. நம்மளோட 4th பிளேஸில் உள்ள ரிசோர்ஸ் பேக் இது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிவிபிக்கு அப்புறமேட்டு உங்கள் ஃபோன் ரொம்ப லேக் அடிக்கணும்னா அதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் கிளாஸ் மாரி நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம நார்மல் கிளாஸ் மட்டும் கனெக்டட் கிடையாது. மிச்சம் எல்லா கிளாஸுமே கனெக்டட் கிளாஸ் தான். இது வந்து கொஞ்சம் பில்டிங்ஸ் கட்டுறதுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேகையும் கம்மி பண்ணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்வென்ட்ரி, அப்புறமேட்டு செஸ்ட், அப்புறமேட்டு எல்லா ஒர்க் ஸ்டேஷனும் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் இன்னொரு ஃபியூச்சர் தராங்க. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் வந்து உங்கள் இன்வென்ட்ரிக்குள்ளேயே இருக்கும். உங்களுக்கு அது பார்க்க வியூ கொஞ்சம் நல்லாவும் தெரியும். கமான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குயிக் கிராஃப்ட் மோட். ஓகேவா, இது வந்து நம்மளுக்கு கிராஃப்ட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். நம்ம நார்மலாக எப்படி கிராஃப்ட் பண்ணுவோம், பொறுமையாக உட்காந்து திருப்பி கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அது கிராஃப்ட் ஆகும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆரோ மார்க் மாரி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கொடுத்தோம்னா சிங்கிள் கிளிக்கில் வந்து நம்மளுக்கு மொத்தமாக வந்து கிராஃப்ட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிராஃப்டிங் டைமை சீக்கிரமாக மிச்சப்படுத்தி நம்மளோட பில்டிங் டைமை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த அடான் வந்து இதில் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயத்தில் இந்த அடானை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதாவது இந்த கிராஃப்டிங்கை, அதாவது நம்ம ட்ரேட் பண்ணும்போது எப்படி சிங்கிள் கிளிக்காக பண்ணுவோம்ல, அப்படி பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அது கொடுத்தோன்னா நம்மளுக்கு 2 வாட்டி ட்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம சிங்கிள் வாட்டி ஒரே வாட்டியாக ட்ரேட் பண்ணிடலாம். இதை வந்து நான் இந்த கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அடானா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். வேணான்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் எதை வேணால் நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும், அப்படியே வேகமாகவும் பண்ண முடியும். டாப் 2ல் பார்த்தீங்கன்னா சோடியம் தான் இருக்குது. இது வந்து ரொம்பவே லேக்கை வந்து குறைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எஃபிஎஸ்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் கனெக்டட் கிளாஸும் இருக்குது பாருங்கள் நீங்களே. இந்த சோடியம் நிறையவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லேக் அடிக்கிற டிவைஸாக இருந்தால் நீங்கள் சோடியமை யூஸ் பண்ணலாம். டிஎன்டி டெஸ்டிங் பண்ணி பார்ப்போம். டிஎன்டி வெடிக்க வச்சு பார்த்தேன். அப்போயும் எனக்கு அந்தளவுக்கு லேக் இல்லை, கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் இருக்குது. அப்புறமேட்டு சரி கொஞ்சம் நிறைய டிஎன்டி வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு அதே 2 லேயராக வச்சு பார்த்தேன். 2 லேயராக வச்சு பார்த்து வெடித்தாலும் சரி எனக்கு அந்தளவுக்கு லேக் தெரியல. லைட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா லேக் அடிக்கும், ஆனால் இப்போ எனக்கு லேக் அடிக்கல. உங்களோட ரெண்டர் டிஸ்டன்ஸை அதை வந்து கம்மி பண்ணுறதுனால லேக் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா கிளாஸுக்காகவே செய்யப்பட்ட ஒரு அடான். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் கிளாஸு. கனெக்டட் கிளாஸ் தான், ஆனால் இது வந்து கிளாஸுக்கு மட்டும்தான் இந்த ரிசோர்ஸ் பேக்கு. இதோட லிங்க் தான் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரிசோர்ஸ் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட் விஷன். இந்த நைட் விஷன் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணனா உங்களுக்கு அந்த வேர்ல்டில் அச்சீவ்மெண்ட் போயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் நைட் விஷன் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். நீங்கள் எந்த போர்ஷன்ஸையும் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் பார்க்குற 86% மேலே சப்ஸ்கிரைபே பண்ணுறதில்ல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அடுத்து வேறு என்ன ரிசோர்ஸ் பேக் எதுனா ஷேர்ஸ் என்ன வேணும்னா நான் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் அப்கிரேட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே மக்களே, பாய். போயிட்டு வாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான். போயிட்டு வாங்க. என்கிட்டயா? போயிட்டு வாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டு வாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்லை வேணாங்க.